வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஒர்க் பண்ணி உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் இதில் அப்லோட் பண்ணாலே போதும், உங்களால் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் எந்த ஒரு ஃபோட்டோவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு பே பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ், இதுதான் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இப்போ இவங்க இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, உங்களோட ஒரு ஃபோட்டோவோட வியூவுக்கு 0.70 சென்ட் தரதாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் விட்ராவல் $15. அது ஒன்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே உள்ளே சைன்அப் பண்ணுறாங்க. அதே சமயம் 20,00,000 பேர் வரைக்கும் ஃபோட்டோஸை இங்கே உள்ளே வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுங்கள். இங்கே அப்லோட் யுவர் ஃபோட்டோஸ். உங்கள் ஃபோட்டோஸை யூசர் பார்த்தாங்கன்னா அதுக்கு இவங்க பே பண்ணுறதா சொல்கிறாங்க. கெட் பேட் ஃபார் யுவர் ஃபோட்டோஸ். ஒன்ஸ் மினிமம் $15 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் சைன்அப் பேஜ். உங்கள்கிட்ட இருக்கிற இமெயில் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை எதுக்குன்னு பர்சனலாக க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பாஸ்வேர்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக வச்சுருங்க. என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை என்கிட்ட ஏற்கனவே கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இதில் என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் இப்போ இதை உங்களுக்காண்டி லாகின் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ பேக் டு ஹோம் பேஜ். இங்கே லாகின் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகினை செலக்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய அக்கௌண்ட்டை இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ என் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். என் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டு இது தான். அதில் உங்களுக்கு எல்லாமே காட்டும் உள்ளே போகும்போது. ஸோ நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ என் அக்கௌண்ட் இதில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்லோட், செலக்ட் ஃபோட்டோஸ். இல்லை உங்கள் ஃபோட்டோ விட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணி விடலாம். செலக்ட் ஃபோட்டோஸில் இப்போ நான் இங்கே ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஓப்பன் கொடுத்துட்டா போதும், அது இங்கே வந்துடும். இங்கே உங்களோட ஃபோட்டோவோட நேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரீசன் இப்போ சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டேக்ஸ் இப்போ இது வந்து ட்ராவல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ராவல், ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லி இங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது இங்கே கீழே அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி. இதில் ஒரு 33 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த கேட்டகரிஸில் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ராவல்னு நான் வச்சுருக்கனால ஸோ நான் ட்ராவல்னு போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க உங்களோட ஓன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஃபோட்டோ பேன் ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ உங்கள் ஓன் ஃபோட்டோஸ் இல்லாமலே அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்கை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்து முடிச்சோன்னே இவர் ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அந்த மெயின் ட்ரிக்கை நான் என்னென்னு சொல்கிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 33 கேட்டகரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 33 கேட்டகரியில் நான் அப்லோட் பண்ணது ட்ராவல். ஸோ அதனால் ட்ராவல்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இங்கே நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யூசேஜ் ரைட்ஸ் அதில் கிரியேட் காமன் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலும், எந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. அதுதான் இந்த கிரியேட் காமன் லைசன்ஸோட பெரிய ப்ளஸ். இது நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சேவ் இமேஜ் ஆஸ்.
ஸோ இப்போ நான் இங்கே நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ட்ராவலிங்னு. ஏன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எந்த கேட்டகரியில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதோட நேம் இருந்தால் சர்ச் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை அந்த அப்லோட் பண்ண அந்த ப்ரொசீஜர் தான். நீங்கள் அப்லோடு கிளிக் பண்ணி அதோட நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் உங்களோட ஃபோட்டோஸை பார்க்க உங்களுக்கு வியூஸ் வரும் இதிலிருந்து. ஸோ இதுபோல் நிறைய ஏர்னிங் வெப்சைட்ஸ் அண்ட் ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் பற்றி நாங்கள் இதில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நீங்களும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.